ஏங்க அடுத்த ஜென்மத்திலையும் நான் தானே உங்களுக்கு பொண்டாட்டியாக வரணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியா? ம். போன வருஷம் தீபாவளி வாங்கின புடவையே இந்த தீபாவளியும் கட்டுவியா? அதை எப்படி நான் கட்டுவேன்? நீ மட்டும் கட்ட மாட்ட, என்ன மட்டும் எதிர்பார்க்குற? ஏங்க இந்த தீக்குச்சி எரியவே மாட்டேங்குதுங்க. எங்க அந்த குச்சியை கூட என்னங்க? இந்த குச்சி ஏற்கனவே எரிஞ்சு போச்சு புள்ள. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிஞ்சதில்ல, இப்போ எரியல. பைத்தியம். ஏய், யாரை பார்த்து பைத்தியன்னு சொன்னேன்? அவ என் பொண்டாட்டி, அதுக்கப்புறம் தான் உனக்கு அம்மா. பைத்தியன்னு சொல்லுவ? என்ன நினச்சிட்டு இருக்க? உண்மையிலே அவ பைத்தியம்தான்டா. சண்டை உங்களுக்கு எனக்கு மட்டும்தான். எங்கேயோ இருக்க எங்கள் அப்பா அம்மாவை எதுக்கு இழுத்து அசிங்கப்படுத்துறீங்க? இப்போ டிவி கெட்டு போச்சுன்னா டிவியை திட்டுறான், கம்பெனிக்காரன் தான் திட்டுறான். நாலு பேர் இந்த உலகத்துல நீங்க சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. ஒண்ணு நம்ம பெத்தது, ஐயா ரெண்டாவது நம்மள பெத்தது, ஐயா மூணாவது நமக்கு வாச்சது. ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப், ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட். இல்ல நான் சொல்லல, இறைவன் சொல்லி வச்சிருக்கான். ஐயா அப்ப அந்த நாலாவது நான் தான். எங்க அம்மா உடம்பு முடியாம இருக்காங்களாம், வா ஒரு ரெட்டு போய் பாட்டு வந்துடலாம். ஏங்க காலையிலேருந்து இந்த காது கேட்கலிங்க, எதா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சொல்லுங்க. எங்க அம்மா அவங்க பேர்ல 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணி வச்சிருக்காங்களாம். யோ நீலாம் உங்கள் அம்மா பிள்ளை தானே? நான் தான். அறிவு இருக்கா உனக்கு? உங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்து கிடக்குறாங்க, முடியாத. அதை போய் பார்ப்போன்னு இல்லாத என் காதில் வந்து பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்க. வாயா உடனே போகலாம். எவ்வளோ நேரமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு ஃபோன் கூட எடுக்க மாட்டீங்க. அதை மறந்து வச்சிட்டு இருந்தா நானே வந்தேன். ஐயோ அதை சொல்ல தான் நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோனை வீட்டிலே வச்சுட்டீங்க. இந்தாப்ல, சப்பாத்திக்கு மாவு பிழைய சொன்னீல, மாவு சாப்பிட்டா வரல, சாப்பிட்டா வர்றதுக்கு என்ன செய்யணும்? சோறு வடித்த கஞ்சி இருக்கு பாருங்க, அதை ஊற்றி மாவு பிசைங்க, சூப்பராக சாஃப்டாக வரும் சப்பாத்தி. ஏய், சோறு தான் வடிச்சு விட்டீல, அப்புறம் எதுக்கு உனக்கு நான் சப்பாத்தி செஞ்சு தரணும்? சோறு தின்னுவிட்டு எனக்கும் போட்டு எடுத்துட்டு வா போ. ஏங்க ஏன் சோகமாக இருக்கீங்க? நான் ஒரு பொண்ணை கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணல. ஆமாம். அந்த பொண்ணை நேற்றுக்கு பீச்சில் பார்த்தேன், பொம்மை வித்துட்டு இருந்தா. அச்சோ, பார்க்கறதுக்கே பாவமாக இருந்துச்சு. என்ன கல்யாணம் பண்ணிருந்தா நல்லா இருந்திருப்பா. அதுவும் சரிதாங்க. சரி நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க? சுண்டல் விற்க. ஏங்க வாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். நல்லா வலிக்குது புள்ள. என் தங்கச்சி 2 பேரும் வராங்களாம். இது முன்னாடியே சொல்லக்கூடாதா? வா போலாம்.